Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 13ல exercise sum number 5 பார்க்குறோம். The trial balance of a trader 31st December 2016 shows sundry debtors வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50,000 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு ரைட் ஆஃப் 1000 வந்து பேட் டெப்ஸ் 1000 வந்து பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இது என்ன பேட் டெப்ஸ்? நியூ பேட் டெப்ஸ். நெக்ஸ்ட்டு 5% ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2% வந்து டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது அவங்களே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு தனியாக கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். பிஎன்எல் அக்கௌண்ட்டில் எப்படி அப்பியர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் 2 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அட்ஜஸ்டிங் என்ட்டு கேட்கல. அப்போது நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபார்மேட் எழுதிங்க. ஃபார்மேட் என்ன எழுதிங்க? பிஎன்எல் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் என்ன டேட்டோ டேட்டு பர்டிகுலர்ஸ் டபுள் சைடு தான் போடணும். இப்போ இது வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் எந்த சைடு போடுவோம்? டெபிட் சைடு தான் போடுவோம். இதில் நியூ பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்களா? 1000 கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து என்னன்னா 5% வந்து டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ பேட் டெப்ஸ் கொடுத்துருக்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இப்போ சண்டே டேட்டாஸ் எவ்வளோ இருக்காங்க? 50,000 இருக்காங்களா? இந்த 50,000 கொடுத்துருக்காங்களா? இதில் நியூ பேட் டெப்ஸ் ஒரு 1000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 49,000 வரும். இந்த 49,000க்கு தான் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கால்குலேட் பண்ணணும். 5%. அப்போ 5/100 கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 500 9 5s are 45 5 பேலன்ஸ் 4 5 4s are 20 24 2450 வரும். இதுதான் வந்து ப்ரொவிஷன். ஓகேவா? இப்போது டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ ப்ரொவிஷனை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சண்டே டெட்டாஸ்லேருந்து பேட் டெப்ஸை லெஸ் பண்ணி 49,000 வந்திருக்கு. இந்த 49,000லேருந்து என்ன பண்ணோம்? நம்ம ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா? அதை லெஸ் பண்ண போகிறோம். 2,450. இதை லெஸ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 0 10 - 5 5 9 - 5 5 இங்கே 8 + 6 46,250 வரும். இந்த 46,250 தான் 2% கால்குலேட் பண்ணும். ஓகேவா? இப்போது பாருங்கள், பிஎன்எல்லில் ஃபஸ்ட்டு பேட் டெப்ஸ் நியூ பேட் டெப்ஸ் எப்படி எவ்வளோ வந்திருக்குன்னா 1000ல் ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ரொவிஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னால் இன்னொரு தடவை சொல்கிறேன். சண்டே டேட்டாஸ் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. இதில் நியூ பேட் டெப்ஸ் வந்து 1000. இதை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 49,000. 49,000ல் 5% கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2,450. இதுதான் நம்ம என்ன பண்ணோம்? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 2,450யோட 1000 ஆட் பண்ணி 3,450 போட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க சம்மில்? அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் போட சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸும் டெபிட் சைடு தான் போடுவோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 50,000லேருந்து 1000 லெஸ் பண்ணிட்டீங்களா? 49,000 வருது. இந்த 49,000ல் நம்ம ப்ரொவிஷன் எவ்வளோ நியூ ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 2,450. இந்த 2,450 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 46,550 வரும். இதில் 2% 2/100 போட்டிங்கன்னா 0 கேன்சல், ஒரு 0 தான் கேன்சல் ஆகும். 5 2s are 10 பேலன்ஸ் 1 5 2s are 10 11 பேலன்ஸ் 1 6 2s are 12 13 பேலன்ஸ் 1 4 2s are 931. இப்போ இங்கே ஒரு 0 இருக்கா? அப்போ இந்த 0 கேன்சல் ஆகும். 931. அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் எவ்வளவு? 931. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன் பிஎன்எல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அப்பியர் ஆகுதுன்னு பார்க்குறோம். பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு வாங்க. அசெட் சைடில் சண்டே டெட்டாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே 2 சைடு வந்து நம்ம போடணும்னு சொல்லியிருக்கோம். ஒன்று பிஎன்எல்ல போடுவோம், இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு போட போகிறோம். அசெட் சைடு சண்டே டெட்டாஸ் 50,000 இருக்கா? அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே லெஸ் பண்ண போகிறோம். நியூ பேட் டெப்ஸ் 1000 லெஸ் பண்ணிங்கன்னா 49,000. அதோட ப்ரொவிஷனை லெஸ் பண்ணுவோம். ப்ரொவிஷன் எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்? 2,450. அந்த 2,450 லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் 46,550 வருது. அந்த 46,550லேருந்து ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்? 931 கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா 45,619. இதுதான் அவுட்டர் காலத்தில் சண்டே டெட்டாஸ் போடணும். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. பேட் டெப்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்களா இல்லை உள்ளே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.